அண்டர்வேரோட உங்க ஸ்கிரீன்ல வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. இது டே 29 ஆஃப் ரோட் டு 10K ஃபாலோவர்ஸ். இது 2 days, அதாவது மண்டே கதை. நடுவுல 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு மண்டே ஜிம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா காலையில எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒர்க்ல உட்காந்துட்டேன். ஜிம்முக்கு போறேனோ இல்லையோ, ஆனா அன்னைக்கான புரோட்டீனை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்க டைம் இல்லாதனால ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கான், ஆனா ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு அறிவில்ல. சரி நானும் அப்படிதான். என்ன பண்றது, லோக்கல்ல தான் வண்டி ஓட்டுறோம். இவ்வளவு நாள் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு இருந்த பண்டா இன்னைக்கு ஜிம்முக்கு வந்தான். என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம ரோஸ் பிரதர் வெக்கப்பட்டு எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்கறான். எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஒருத்தனா ஜிம் வராம ஏதோ வேலைங்க பாக்குறான், இன்னொருத்தன் ஜிம் வந்துட்டே இந்த மாதிரி வேலைங்க பாக்குறான். சரி, அந்த வெறியிலேயே இன்னைக்கு ஒர்க் அவுட் நல்லா போடலான்னு ஒர்க் அவுட் போட்டேன். ஸ்குவாட்ஸ் போட்டதான் உண்மையிலேயே இன்னைக்கு ஒர்க் அவுட் போட்ட ஃபீல் தருது. அதே பக்கம் இப்பதான் உடம்பெல்லாம் சரியா இருக்கு. ஏதாச்சும் ஏடா கூடமா இன்ஜுரி ஆக போதும் ஒரு பயம் வேற. நினைச்ச மாதிரியே நம்ம ரோஸ் பையனுக்கு கல்யாண டைம்ல பேக் லாக் ஆயிடுச்சு. அப்பதான் சொல்றான் கல்யாணம் எனக்கு இல்ல எங்க அண்ணாக்கன்ட்டு. இது தெரியாம நம்ம பாண்டா வேற கேர் போட்டுட்டு இருக்கான். ஹெவியான ஸ்குவாட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் லெக் எக்ஸ்டென்ஷன்ல இறங்கிட்டோம். அடுத்த ஒர்க் அவுட் என்ன போடலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் போய் கார்டியோ பண்ணிட்டு இருக்கானுங்க. வர இந்த மாதிரி தான் சாப்பாடு கட் பண்ணிட்டு கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி பண்ணா வெயிட் லாஸும் ஆகும், மசில் லாஸும் தான் ஆகும். என்னோட வீக்கர் லெக்ஸ்ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சரி, இன்னைக்கு ஒர்க் அவுட் போதும் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பாண்டா வண்டியில பெட்ரோல் கலை எவனோ ஆட்டிய போடுறான் போலன்னு எங்க கிட்டே கதை விடுறான். சரி, போயிட்டு போறான்னு பாட்டில பெட்ரோல் வாங்கி புடிச்சிட்டு வந்து கொடுத்தோம். அவன் அப்படியே அனுப்பி வச்சுட்டு நானும் ரோஸ் பிரதரும் வெளியே சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட நம்ம ஓலா பையன் கடைக்கு தான் வந்தோம். நம்ம பையன் கடை தான், நீங்களும் சாப்பிட வந்தா மஹி லிப்ஸ் இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஃபர் தர மாட்டாங்க. சோ நல்ல சாப்பாட நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி தான் டெய்லி வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். வரட்டாமாமே.